தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் நம்ம ஏகே அவர்கள். இந்த ஆண்டுல மட்டும் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு 2 படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல விடாமுயற்சி ரசிகர்களிடையே ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே படத்துடைய மேக்கிங் வேற லெவல்ல இருந்தது. அடுத்த வழியான குட் பேட் அக்லி அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்தது. விமர்சன ரீதியாகவுமே இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் இந்த படத்துல இடம்பெற்ற சுல்தானா பாடல் ரிலீஸ் ஆகி செம்மவுமே ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்திற்கு பிறகு கார் ரேஸ்ல பிஸியான நம்ம ஏகே அவர்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் சினிமாவிலிருந்து விலகி இருந்தாரு. வெளிநாடுகள்ல நடந்த கார் ரேஸ் போட்டிகள்ல கலந்து கொண்டு இந்தியாவிற்கே பெருமையுமே தேடி தந்திருக்காரு. சமீபத்துல இத்தாலி வெனிஸ்ல நடந்த ஒரு பிரம்மாண்ட விழாவில் அஜித் அவர்களுக்கு ஆண்டுடைய சிறந்த ஜென்டில்மேன் டிரைவருக்கான விருதுமே கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அஜித் அவர்கள் தன்னுடைய மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோருடன் கலந்து கொண்டிருந்தாரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் அவருடைய ஏகே 64 படப்பிடிப்புல பிப்ரவரி லாஸ்ட்ல ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு படத்துடைய இயக்குனரான ஆதிக் அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டியில தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கான காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு நடைபெற்று வருதான். இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போவதாக ஒரு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துல ஒரு கெமியோ ரோல் பண்ணிருப்பாரு. சோ அதே போல இல்ல அதனை விட ஒரு அழுத்தமான கதாபாத்திரமா அப்படின்னு ரசிகர்களுமே பல கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.